தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த செய்திக்குள்ளாக அன்புடன் வாழ்த்தி வரவேற்பது பாஸ்டர் டேனியல் ராஜ் ஆகிய நானும், டாக்டர் ஷீலா அவர்களும், பாஸ்டர் கிறிஸ்டி ஒலிவியா அவர்களும். ஹல்லேலூயா. இன்றைக்கு யோவான் 14வது அதிகாரம் வசனம் 6 சொல்லப்பட்டது போல, ஜீசஸ் இஸ் த வே, தி ட்ரூத், தி லைஃப். இயேசுவே என்ன சொன்னார்? தன்னுடைய சீடர்களுக்கு அவருடைய பரமேறுதலை குறித்து சொல்கின்ற பொழுது, அப்பொழுது தோமா அவரிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே, நீ போகும் இடம் எது என்று எங்களுக்கு தெரியவில்லை, அந்த வழியை எப்படி நாங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று கேட்ட பொழுது இயேசு சொல்கிறார், நானே இயேசு அவரிடம் என்ன சொன்னார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் யாரும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வழி மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இயேசு வழி மட்டுமல்ல வழிகாட்டியாகவும் இருக்கிறார். ஒரு நம்ம பட்டணத்திற்கோ ஒரு ஊருக்கோ நம்ம செல்கின்ற பொழுது வழியிலே வழிகாட்டி இருக்கும், எத்தனை கிலோமீட்டரில் இந்த ஊர் இருக்கிறது என்று. ஆனால் நமக்கு முன்பாக ஒருவர் நடந்து சென்று, இல்லை முன்பாக ஒருத்தர் செல்கிறார் காரில், ஏதோ ஒரு வழிகாட்டியை போல செல்கிறார் என்றால் எவ்வளவு இலகுவாக அந்த இலக்கை நம்ம அடைந்து விட முடியும். அதனாலே நம்முடைய வாழ்க்கைக்கு இயேசு வழியும் மட்டுமல்ல வழிகாட்டியாக இருக்கிறார். இயேசு ஒருவரே நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். நாட் எ வே, பட் த ஒன்லி வே, ஜீசஸ். ஹல்லேலூயா. இயேசு ஒருவர் தான் நமக்கு வழியாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே மனிதனுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் நம்மை வழி நடத்துவதற்கு அநேக காரியங்கள் இருக்கிறது. உலகம், மாமிசம், பிசாசு உங்களை வழி நடத்தலாம். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கிறிஸ்தவ இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் தன்னுடைய பிசிக்கல் வாழ்க்கையிலும் ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையிலும் நித்திய வாழ்க்கைக்கும் இயேசு ஒருவரை வழிகாட்டியாக இருக்கிறார், வழியாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக அரசியல் தலைவர்களும் மனிதர்களும் மதவாதிகளும் நான் வழிகாட்டுகிறேன் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தவறான வழியிலே மக்களை வழிநடத்தி அநேகர் கொத்து கொத்தாக மரித்து போய் விடுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் இந்த இயேசு அவரே சொல்கிறார், நான் தான் உனக்கு வழி, என்னை அல்லாமல் பிதாவின் இடத்திற்கு நீ வர முடியாது, ஒருவரும் வர முடியாது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, ஜீசஸ் இஸ் த ட்ரூத். அவர் தான் பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு உலகத்திலே அநேக ஜனங்கள் வாக்குறுதியை கொடுக்கலாம். அரசியல் தலைவர்களோ மந்திரவாதிகளோ மனிதர்களோ, நீங்கள் நம்புகிற மனிதர்கள் உங்களை என்ன சொல்லலாம், கைவிட்டு விடலாம். ஆனால் இயேசு வாக்கு கொடுக்கிறார், உலகத்தின் முடிவு வரையும் நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுக்கிறார். என்றால் இந்த பூமியிலே உங்களை கரம் பிடித்தவர் பரலோகம் போய் செல்கின்றவரை அவர் உங்களை கரம் பிடித்து அந்த பரலோகத்திலே அவர் நினைவார், உங்களை சேர்த்து விடுவார். ஹல்லேலூயா. அதனாலே இயேசு பொய்யுரையாத ஒரு மனிதன். அவர் உங்கள் வாழ்க்கையிலே கூடையே இருந்து வழி நடத்தி உங்களுக்கு போதிக்கக்கூடியவர், உங்களை அற்புதமாய் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அதனால தான் யோவான் 1வது அதிகாரம் வசனம் 14 பார்க்கின்ற பொழுது, அந்த வார்த்தை மாம்சமாகி அந்த என்ன செய்து அவருக்குள்ளாக இருந்து அது அந்த வார்த்தை மாமிசமாகி மாறி நமக்குள்ளே இப்போ அவரது வாசம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராக இருக்கிறார் என்று யோவான் 1:14 நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலே இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு சத்தியபரனாய் சத்தியம் கொடுத்து உங்களை வழி நடத்தக்கூடியவர், உங்களை விட்டு கைவிடாத தேவனாக இருந்து அற்புதமாக நடத்துவார். மூன்றாவதாக, ஜீசஸ் இஸ் த லைஃப். நமக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது என்ன? நித்திய ஜீவன், இட்டர்னல் லைஃப், அபண்டன்ட் லைஃப். அதே போல பார்த்தீங்கன்னாக்க ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கும் இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஜீவனாக இருக்கிறார். அவருக்காக தன் ஜீவனை கொடுத்து நாம் ஜீவனோடு வாழ அவர் என்ன செய்தார்? ரத்தத்தை சிந்தினார், சிலுவையை சுமந்தார், காயங்களை ஏற்றுக்கொண்டார். அவரை ஜீவ அப்பமாக நமக்கு மாறுகிறார், ஜீவ அப்பமாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. அவரே உங்களுக்கு இயேசு என்ன செய்கிறாரு? ஆனால் அவர் வழியாக இருக்கிறார், அவரே சத்தியமாக இருக்கிறார், அவரே உங்களுக்கு ஜீவனாக நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார்.
என்னை என்று ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அதாவது கிறிஸ்துவை தவிர வேற ரட்சிப்பு இல்லை. எக்ஸ்க்ளூசிவ் என்னன்னாக்கா, கிறிஸ்துவை பிரத்யேகமாக இயேசு தவிர உங்களுக்கு வேற வழி இல்லை. அதே போல ரட்சிப்பு கிடையாது. இன்க்ளூசிவ், ஆனால் அனைவரையும் எல்லாருக்கும் அவர் அவரிடத்தில் வரலாம், ரட்சிப்பை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். அவர் திறந்த மனதோடு கூட உலக மனிதர்கள் எல்லாரும் அவரிடத்தில் வரும்படியாய் அழைப்பை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால் தான் சிலுவை என்பது ஒரு பாலமாக, மனிதனுக்கும் பரலோகத்துக்கும் ஒரு பாலமாக, மனிதனுக்கும் ஒரு தேவனுக்கு ஒரு பாலமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் தான் நம்ம பார்க்கிறோம் யோவான் 14 அதிகாரம் 6 வசனத்திலே, என்ன, ஜீசஸ் as the வே, அவர் தான் நம்முடைய கைடாக இருக்கிறார். ஜீசஸ் as the ட்ரூத், அவரே நமக்கு சத்தியபரனாக இருக்கிறார். ஜீசஸ் இஸ் த லைஃப், அவர் தான் நமக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு ஏற்றுக்கொண்டு வழியாக சத்தியமாக ஜீவனாக இருக்கிற அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் மாறி பூமியில் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ முடியும். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார்.